ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். நம்ம பார்க்கறது ஜாமக்கோல் பிரசன்னம். அதாவது நம்ம இந்த ஜோதிடத்துல பலன் சொல்வதற்கு எண்ணற்ற முறைகள் இருக்குது. பாரம்பரியம், நாடி, கேபி, தாம்பல பிரசனம், வெற்றிலை பிரசனம், இப்படியே நிறைய வகையான முறைகள் இருக்குதுங்க. இருந்தாலும் இந்த ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பிரசனம் போட்டு ஒருத்தருக்கு நம்ம தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுதான். இப்ப நம்ம ஆபீஸ்ல இருக்கோம். இப்ப இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு பலன் சொல்லிக்கிட்டு இருப்போம். அடுத்த 5 நிமிஷத்துல இன்னொரு ஆள் வரப்போ, அவங்களுக்கு அப்படியே இந்த பிரசனம் மாறும். இப்ப மற்ற பிரசனங்கள் வச்சு, அந்த ஓரை வச்சு, பிரசனத்த வச்சு நம்ம பலன் எடுப்போம். என்ன இதுலன்னா, அந்த அவங்க கேள்வியாளரோட கேள்விய கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். அல்லது அந்த கேள்வியாளர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இந்த பிரசனத்து மூலியமா அழகா அவங்களுக்கு நம்ம தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எண்ணற்ற பிரச்சனைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பிரச்சனத்துக்கு நேர காலம் எதுவும் தேவையில்ல. இப்ப மற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா நம்ம ஒரு 12 மணி வரைய பார்க்கணும் அப்படிங்கிற விதி இதெல்லாம் இருக்குது. இந்த பிரச்சனத்த பொறுத்தளவு நேர காலம் இப்ப இந்நேரம் கூட 8 மணிக்கு மேல 8:30 மணி, 10 மணி இப்படி எந்த நேரம்னாலும் நம்ம பிரசனம் நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த ஜாமக்கோல் பிரசனம் இப்ப இதுக்கு என்ன அதாவது நம்ம பலன் சொல்வதற்கு நம்ம ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்னா, அந்த திசையை நோக்கியோ, அதுக்கு எதிர் திசையோ, இந்த நிமித்தம், சகுனம் இதெல்லாமே வச்சு நம்ம பலன் சொல்லுவோம். அதே ஃபார்முலால தான் இந்த ஜாமக்கோல் பிரசனம். 8 திக்குகள வச்சு, கிரகங்கள அமைச்சு நம்ம பலன் சொல்றது. இந்த ஜாமக்கோல் பிரசனத்துக்கு ஒரு எளிய கணக்கு இருக்குதுங்க. அந்த கணக்க போட்டுட்டு நம்ம அந்த கிரகங்கள வெளிக்கட்டத்துல அமைச்சிட்டு நம்ம பலன் சொல்றப்ப அழகா பலன் அக்யூரேட்டா வரும். ஏன்னா நம்ம நிறைய பிரச்சனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ, இந்த பிரசனத்து மூலியமா அவங்க எஸ் ஆர் நோ, இந்த பிரசனத்துல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயாவது நடக்கும் இல்ல நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நடக்கும் இல்ல நடக்காது. இங்க போங்க, இங்க போகாதீங்க. இது கிடைக்கும், இது கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம அடிச்சு சொல்லலாம் இந்த பிரசனத்துல. இதுல மெயினா நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, உதயம், ஆருடம். இதுல என்ன மெயினா பார்க்கறது கவிப்பு. இந்த கவிப்ப வச்சுதான் நம்ம முடிவு பண்ணுவோம். இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது. அந்த கணக்க மட்டும் நம்ம போட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னா, அழகா இந்த பிரசனத்து மூலியமா நம்ம அழகா தீர்வு கொடுக்க முடியும். அதாவது இப்ப நம்ம ஜாதகம் பார்க்கிறப்ப, இப்ப பாரம்பரிய மெத்தட்ல பார்ப்போம் அப்படிங்கிறப்போ, அவங்க பிறந்த லக்னம், அவங்க பிறந்த ராசி, அவங்க பிறக்கிறப்ப என்ன திசாபுத்தியில பிறந்திருக்காங்க, இப்ப நடக்கிறது அவங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, கோச்சார கிரகங்கள் எங்க இருக்கிறாங்க, இப்படிலாம் பார்த்து நம்ம பலன் சொல்லுவோம். அவங்க நட்சத்திரம் என்ன, ராசி என்ன, இது லக்னத்துக்கு எத்தனாம் இடம், இப்படிலாம் பார்த்து சொல்லுவோம். ஆனா இந்த பிரசனத்துல நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, உதயம் எங்க இருக்குது, உதயத்துக்கு ஆருடம் எத்தனாவது இடமா வருது, உதயாதிபதி என்ன நிலையில இருக்கிறாரு, உதயத்தை நோக்கி எந்த கிரகம் வருது, ஆருடத்தை நோக்கி எந்த கிரகம் வருது, கவிப்பு எந்த பாவத்துல இருக்கிறாரு, கவிப்பு எந்த கிரகத்தை கவிக்கிறாரு, இவ்வளவுதான். இத வச்சு நீங்க அழகா பிரசனம் போட்டு அவங்களுக்கு எளிமையா நம்ம பலன் எடுக்க முடியும். எடுத்து நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த பிரசனம் ஒரு அந்த கணக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இப்பெல்லாம் சாஃப்ட்வேர் வந்துருச்சு இல்லையா? அப்ப அந்த பிரசனத்துல அந்த கணக்க எப்படி நம்மளுக்கு எதுவுமே தெரியாம ஒரு சாஃப்ட்வேர் நம்பி இருக்கிறத விட, அந்த கணக்கு எப்படி உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த உதயம்ங்கிறது 1 மணி நேரம் ஒரு கட்டத்துல இருக்கும்.
ஆருடங்கிறது 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா மாறக்கூடியது. அதே போல கவிப்புங்கிறது 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா மாறக்கூடியது. இந்த உதயமும், ஆருடமும் முன்னோக்கி எப்பயுமே கிளாக் வைஸ்ல வருவாங்க. இந்த பிரசனத்துல மட்டும் அந்த கிரகங்கள் எல்லாமே பின்னோக்கி நகரக்கூடியவங்க. அதாவது 9 கிரகங்கள 8 கிரகங்கள இதுல நம்ம வடிவமைக்கணும். ராகு, கேதுக்கள பாம்புன்னு சொல்லி ஒரே கிரகமா நம்ம எடுத்துக்குவோம். அப்ப கிரகங்கள் எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த பிரசனத்த பொறுத்தளவு நம்ம அந்த கிரகம் யாரு யார நோக்கி போகுது? உதயத்த நோக்கி யார் வர்றா? ஆருடத்த நோக்கி யார் வர்றா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கரெக்ட்டா தெரிஞ்சா மட்டும் தான், நம்ம அந்த பிரசனத்துக்கு பலன் அழகா எடுக்க முடியும். பொதுவாவே இந்த பிரசனத்துக்கு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாமே அடிப்படை தெரிஞ்சிருக்கும். 12 ராசியோட தன்மைகள், அதேபோல 9 கிரகங்களோட தன்மைகள். இத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த பலன் வந்து அழகா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடிப்படை தெரிஞ்சிருந்தா, இந்த பிரசனம் எளிமையா கத்துக்கொள்ளலாம். இந்த பிரசனத்து மூலியமா நம்ம ஒரு அழகான தீர்வு சொல்லிடலாம். இந்த பிரசனத்துக்கு வந்து சில விதிகள் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினா அந்த பிரசனத்துக்கு காலம், நேரம் எதுவுமே தேவையில்ல தான். கேள்வி எப்ப கேட்கறாங்களோ, அந்த நேரத்த இங்க நிமிஷம், வினாடி முதற்கொண்டு நம்ம கரெக்ட்டா எடுக்கணும். ஏன்னா, இங்க 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பிரசனம் மாறிரும். ஆருடமும், கவிப்பும் மாறிருவாங்க. அப்ப பலன் மாறி போயிரும். அதனால நீங்க அந்த நிமிஷம், வினாடி முதற்கொண்டு நம்ம கரெக்ட்டா எடுக்கணும். அதேபோல இந்த பிரசனத்த வந்து கேள்வி அவங்க எங்க இருந்துனாலும் கேட்கலாம். இப்ப நம்மளுக்கு இந்த பிரசனம் மூலியமா பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு கிளையண்ட்லாம் நெறைய நம்மளுக்கு மெசேஜ் போடுவாங்க. நைட் 12 மணிக்கு கூட போடுவாங்க. ஆனா, அவங்க எங்க இருந்துனாலும் கேள்வி கேட்கலாம். நம்ம பிரசனத்துக்கு பலன் சொல்றவங்க, நம்ம எந்த ஊர்ல இருக்கிறோமோ, அந்த ஊர மையமா வச்சு தான் நம்ம பிரசனம் அமைக்கணும். அப்பதான் அந்த பிரசனம் கரெக்ட்டா வரும். அதேபோல பிரசனம் வந்து நம்ம வச்சிருக்க அவங்க சொல்ற மணிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. இப்ப ஒரு 1/2 மணி நேரம் நம்மள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளுக்கு கால் பண்ண நேரத்த கூட எடுக்க வேண்டாம். அவங்க அந்த 1/2 மணி நேரம் பேசுறதுல முக்கியமா அவங்க அந்த இப்ப நம்மள்ட்ட பேசிட்டே இருக்காங்க. நான் ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன். வாங்க முடியுமா? இது இடையில கேட்கறாங்கன்னா, அந்த நேரத்த நீங்க கண்டிப்பா உங்க வாட்ச்லயோ, உங்க செல்லுலயோ நீங்க நோட் பண்ணணும். அந்த கேள்வி கேட்கிற நிமிஷம் முதற்கொண்டு நம்ம நோட் பண்ணா தான் பிரச்சனை கரெக்ட்டா போட முடியும். அப்ப நம்ம வச்சிருக்க வாட்ச், நம்ம வச்சிருக்க கடிகாரம் தான் நம்மளுக்கு மணிய கரெக்ட்டா தீர்மானிக்கும். அதேபோல இந்த பிரசனத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்களோ, அதுக்கு தக்கனதா நம்ம பதில் சொல்லணும். அத விட்டுட்டு இந்த பிரசனத்தோட கேள்வியின் தன்மைக்கு மட்டும் தான் நம்ம பலன் குடுக்கணும். அவங்க ஒரு கேள்வி கேட்டு நம்ம ஒண்ணு அதாவது அத சார்ந்த விஷயங்களுக்கு கூட பலன் குடுக்கலாம். இப்ப வீடு வாங்க போறேன். உதாரணத்துக்கு வீடு வாங்கலான்னு இருக்கேன். வாங்கலாமா? அப்படின்னு கேட்கறாங்கன்னு வைங்களேன். வீடு பிரசனம் வந்து பாசிட்டிவா வந்தா நீங்க வாங்குங்கன்னு சொல்லிருவோம். அப்ப எந்த திசையில வாங்குறது? இந்த மாரிலாம் கேட்பாங்க. அதுக்கு கேட்டாங்கன்னா, அப்ப நீங்க பலன் சொல்லக்கூடாது. அது வந்து பலன் வராது. அதுக்கு நீங்க தொழில பத்தி கேட்கறதுனா, அதுக்கு தனியா நீங்க பிரசனம் போடணும். வீடுனா, வீடு சார்ந்த இப்ப நான் வீடு வாங்க போறேன்னு சொல்றாங்க. எந்த திசையில வாங்கலான்னு கேட்பாங்க. இல்ல கட்டுன வீடா வாங்கலாமான்னு கேட்பாங்க. இல்ல என் பேர்ல வாங்கலாமா? இல்ல என் மனைவி பேர்ல வாங்கலாமா? அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாரி அந்த கேள்விக்கு உண்டான தன்மைய மட்டும் தான் நீங்க பலன் குடுக்கணும். இந்த பிரசனம் கேட்டுட்டு, வீட்ட பத்தி கேட்டுட்டு தொழில பத்தியோ, அல்லது வெளிநாடு போறேன், அது நடக்குமா? இப்படி வந்து சம்மந்தம் இல்லாம நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. அப்பன்னா நம்ம பலன் தர முடியாது அவங்களுக்கு. வீடுனா, வீடு சார்ந்த தன்மை குடுக்கலாம். பழைய வீடா வாங்கலாமா? புது வீடு வாங்கலாமா? இந்த மாரி அவங்களுக்கு அவங்க என்ன கேள்வி தன்மையோ,
அதுக்கு தக்கனதா நம்ம பலன் சொல்லணும். அதே போல இந்த பிரச்சனை இப்ப உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நீங்க கேட்கலாம். உங்க குடும்பத்துல அண்ணனுக்கோ, தம்பிக்கோ, தங்கச்சிக்கோ, அப்பாவுக்கோ, அம்மாவுக்கோ, இப்படி உங்க குடும்பம் சார்ந்த நபர்களுக்கு நீங்க கேட்கலாம். உங்க ரத்த உறவுகள்ல உள்ளவங்களுக்கு நீங்க கேட்கலாம். அதே போல உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், உங்களுக்கு பார்ட்னர், இப்படி உள்ளவங்களுக்கு நீங்க கேட்கலாம். எங்கேயோ நடக்கிற விஷயத்துக்கு இந்த பிரசனத்த பொறுத்தளவு பலன் அவ்வளவா எடுக்க முடியாது. இது நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு என்ன கேள்வியோ அதுக்கு தக்கன நம்ம அதாவது இப்ப ஒரு மேட்ச்ல நான் விளையாட போறேன் அப்படின்னு கேட்டா, அதுக்கு நீங்க பார்க்கலாம். எங்கேயோ நடக்கிறதுக்கு நீங்க இங்க பலன் எடுக்க முடியாது இதுல. உங்களுக்கு, உங்க சார்ந்தவங்களுக்கு, உங்க ரத்த உறவு சொந்தங்களுக்கு நீங்க பார்க்கலாம். அதேபோல இந்த கேள்வியே இப்ப கேட்டுட்டாங்க. அவங்களுக்கு நெகட்டிவா இருக்குது இப்ப பலன். இப்ப பிரசனம் சரியில்ல. நீங்க போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாங்க. இல்ல இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கேளுங்க. இல்ல இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு கேளுங்க. இல்ல நாளைக்கு கேளுங்க. இப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா, இந்த பிரசனத்த பொறுத்தளவு நடக்குமா? நடக்காதா? கிடைக்குமா? கிடைக்காதா? போகலாமா? வேண்டாமா? இந்த மாரி எஸ் ஆர் நோ அப்படிங்கன்னா நெகட்டிவா வந்தாலும் நீங்க அத சொல்லி தான் ஆகணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். அத விட்டுட்டு அவங்க சங்கடப்படுவாங்க. நெகட்டிவா பிரச்சனை இருக்குது. அவங்க சங்கடப்படுவாங்க. நம்ம இந்த பிரச்சனை இப்ப நீங்க வேண்டாங்க. போயிட்டு நாளைக்கு வாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்ல இன்னொரு நாளைக்கு எனக்கு கூப்பிடுங்க. அப்படின்லாம் நம்ம பிரச்சனத்த மாத்தக்கூடாது. அந்த பிரச்சனத்துல என்ன பலன் வருதோ, அது நெகட்டிவா வந்தா கூட நம்ம அத சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இந்த மாரி எண்ணற்ற பிரச்சனைகள் நம்ம பார்த்து அது நெகட்டிவா இருந்தாலும், ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும் எனக்கும். ஐயோ! நெகட்டிவா வந்திருக்கு. எப்படி நம்ம சொல்றது? ஏன்னா பொதுவா ஜோதிடர்கள் ஒரு நெகட்டிவா சொன்னா அந்த பலன பழிச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகட்டிவா சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் ஜோதிட விதியே. ஏன்னா இப்ப ஒருத்தர் உடம்பு ரொம்ப முடியல, அவங்களுக்கு ரொம்ப 8ஆம் இடம்லாம் சம்மந்தப்படுது. அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப நம்ம அவங்கள்ட்ட சொன்னா, அதே அவங்க மனசுக்குள்ள இருந்து அவங்களுக்கு அது இன்னும் ஒரு 1 மாசம் இருக்க போறவங்க, இதே நெனச்சு நெனச்சு ஒரே வாரத்துல போயிருவாங்க. இந்த மாரிலாம் குடுக்கும். அது நம்ம ஜாதகத்துல. ஆனா இந்த பிரசனத்துல நீங்க நெகட்டிவா வந்தாலும் சொல்லிரணும். இல்லாட்டி நம்ம பார்த்தது பொய்யா போயிரும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நெகட்டிவா சொல்றதுக்கு. இருந்தாலும் சொன்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா அவங்களே இப்போ ஜாதகம் எதுக்கு நம்மள்ட்ட பார்க்க வராங்க? எப்ப வருவாங்க? ஒண்ணு அவங்களுக்கு தேவை. என்ன தேவை? ஃபர்ஸ்ட்டு ஒரு குழந்தை ஒரு 10த் படிக்கிற வரைய கூட நம்ம குழந்தைகள பத்தி நம்மள்ட்ட கேட்க மாட்டாங்க. ஏதாச்சும் குழந்தைக்கு தொந்தரவு இந்த மாரி இருந்தா தான் கேட்பாங்க. மத்தபடி படிப்புல ஓரளவுக்கு போகும். அந்த 10த்துக்கு மேல எந்த அ சப்ஜெக்ட் எடுத்து இவங்கள படிக்க வைக்கிறது? இவங்க ஜாதக ரீதியா இவன் என்ன வேலைக்கு போவான்? அதெல்லாம் கேட்கறதுக்கு வருவாங்க. சரி அடுத்து அவங்க படிச்சு முடிச்சுட்டாங்க. ஒரு வேலைக்கோ, இல்ல தொழில் பண்ணலாமோ, அப்படி சார்ந்து கேட்க வருவாங்க. சரி தொழிலு, வேலைலாம் முடிஞ்சுச்சு. திருமணம் பண்ணலான்னு இருக்கோம். நாங்க திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த மாரி பொண்ணு அமையும்? இல்ல திருமணத்துக்கு பொண்ண பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு பொருத்தம் போடுங்க. இப்படி வருவாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் என்னென்ன தேவையோ, அந்த மாரி வருவாங்க. இருக்கோம். ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கோம். பாருங்கம்பாங்க. ஜாதகத்த கொண்டு வருவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ரேரா வருவாங்க. இல்ல இப்ப கோச்சாரத்துல எ என் குரு பயிற்சி வந்துருச்சு, சனி பயிற்சி வந்துருச்சு, ராகு கேது பயிற்சி வந்துருச்சு. எங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னு கேட்க வருவாங்க. இந்த மாரி விஷயங்களுக்கு தான் நம்மள்ட்ட பொருத்தம் பார்க்க இப்ப நம்மள்ட்ட வருவாங்க. ஆனா, இந்த பிரசனத்த பொறுத்தளவு அப்படி இல்ல. தினம், தினம் நம்மளுக்கு ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமையில இருக்கோம்ன்னு வைங்களேன், இந்த பிரசனத்த பார்த்து முடிவெடுக்கலாம். நாங்க நெறைய இந்த மாரி பிரசனம் பார்த்துருக்கோம். நம்மளுக்கே இதுல என்ன ஒண்ணுன்னா, நம்மளுக்கே நாம பிரசனம் போடலாமான்னா போடலாம். அந்த பிரசனம் நெகட்டிவா வந்தாலும் நம்ம ஏத்துக்க மனப்பக்குவம் வேணும். அப்ப அந்த பிரசனம் நம்மளுக்கு போட்டாலும் நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா, நம்மளே நெகட்டிவா வெளியில சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுவோம்.
அப்ப நம்மளுக்கே நெகட்டிவா வந்தா நம்ம மனசு ஏத்துக்காது. அப்படி மன தைரியம் வந்தா நம்மளுக்கு நாமே பிரசனம் போட்டுக்கலாம். இப்போ அதே போல பெரும்பாலும் தங்களுக்கு தாங்க பிரசனம் வந்து நம்ம வந்து ஒரு பிரசனமோ எப்பவுமே நம்ம மனசு எப்படி எதிர்பார்க்கும்? நம்மளுக்கு சாதகமான பலன தான் எல்லா பேருமே எதிர்பார்ப்போம். ஒரு பிரசனம் போடுறோம். இல்ல நம்ம பிரசனம் ஒருத்தர்ட்ட கேட்கிறோம். நம்ம இப்ப ஒரு தொழிலே செய்யலான்னு இருக்கேன். அவங்க தொழில் செய்யு அப்படின்னு சொல்லிட்டா பரவால்ல. அப்படின்னு தான் நம்மளுக்கு சாதகமா நம்ம மனசு எதிர்பார்க்கும். அங்க நெகட்டிவா வந்துச்சுன்னா, அப்ப நம்மளுக்கு அந்த நெகட்டிவும் ஏத்துக்கணும். அப்ப நம்மளுக்கு நாமே பிரசனம் போடலாம். இந்த பிரசனம் நம்மளுக்கு நாமே போடக்கூடாதுங்கிறதுலாம் இல்ல, போடலாம். அதே போல இந்த பிரசனத்த பொறுத்தளவு ஒ உண்மையான கேள்வியா இருந்தா மட்டும் தான் நம்ம இந்த பிரசனத்த பார்க்கணும். சும்மா பொழுதுபோக்குக்கு ஏதோ நீ ஜோசியம் படிச்சிருக்க. எனக்கு எங்க நீ ஏதோ ஜாமக்கல் பிரசனத்துல கிங்குங்கிறீங்க. எனக்கு ஒரு பிரசனம் பாருங்க. அப்படிலாம் கேட்டாங்கன்னா, அந்த பிரசனம் பலன் குடுக்காது. அவங்களுக்கு உண்மையான கேள்வியா இருக்கணும். அப்பதான் அந்த பிரசனம் வேலை செய்யும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்றேன். இப்ப நம்மளே ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம். அப்ப அந்த நிகழ்ச்சியில ஒருத்தர் நம்மள அழைச்சிருக்காங்க. நம்ம அங்க போறோம். அங்க அவங்க நம்மள எப்படி நடத்துவாங்க. நம்ம அந்த நிகழ்ச்சிக்கு போறதுனால, நம்ம ஏதாவது மனசு பாதிக்கப்படுவோமா? இல்ல அந்த நிகழ்ச்சிக்கு போறதுனால நம்மளுக்கு பெயர் புகழ் கிடைக்குமா? இந்த மாரிலாம் நம்மளுக்கு நாமே போடலாம். அது பிரசனம் அழகா காட்டிக் கொடுக்கும். அது எண்ணற்ற எல்லா விதமான கேள்விக்கும் நம்ம பிரசனம் பார்க்கலாம். இந்த பிரசனத்துல இதுதான் பார்க்கணும், இதுதான் பார்க்கக்கூடாதுங்கிறது இல்ல. அனைத்து விதமான கேள்விக்கும் பிரசனம் பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க. எனக்கு வீடு கட்டுற யோகம் இருக்குதான்னு நம்மள்ட்ட கேட்பாங்க. அவங்க ஜாதகத்த நம்ம பார்ப்போம். 4ஆம் இடம் சிறப்பா இருக்குது. 4க்குடையவர் ஆட்சி பலத்தோட இருக்கிறாரு. கோச்சார குரு 4ஆம் இடத்த பார்க்குறாரு. வீடு கட்டுங்க அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம அவங்க ஜாதகத்த பார்த்து நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். அவங்க இடையில ஒரு கேள்வி கேட்பாங்க. நான் ஒரு வீட்ட போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த வீடு எனக்கு செட் ஆகுமா? அப்படிம்பாங்க. அப்ப அந்த கேள்விக்கு இந்த பிரசனம் யூஸா இருக்கும். அந்த நேரம் நம்ம அவங்க அந்த அந்த கேள்வி கேட்கிறப்ப ஒரு பிரசனத்த போடுங்க. கரெக்ட்டா அந்த வீடு இவங்களுக்கு செட் ஆகுமா? ஆகாதா? இந்த மாரிலாம் அழகா நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஜாதகம் பார்க்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா, அவங்க அடிஷனல் கேள்வி தான் ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. இப்ப நானும் பாரம்பரியம், நாடி இப்படி அனைத்து முறையிலும் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஜாதகம் பார்க்கிறப்ப இந்த அடிஷனல் கேள்விக்குலாம் இந்த பிரசனம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் செய்யுது. ஒண்ணுமில்ல நேத்து ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க. அவங்களோட ஜாதகத்துல நாடில வந்து நம்ம தொழில் அழகா எடுக்கலாம். அவங்க வேலை, தொழிலு. அப்ப அவங்க ஜாதகத்த நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொல்றப்ப அவங்க நம் என்ன கேள்வி கேட்கறாங்க? அவங்க ஜாதகத்திலேயே நாடி விதிப்படி சூரியன், சனி, சந்திரன் தொடர்பு. அப்ப அவங்களுக்கு கண்டிப்பா சந்திரன் சம்பந்தப்பட்ட அல்லது டிராவல்ஸ் ஓட்டுறது, ஆ நீர்நிலை சம்பந்தப்பட்டது, உணவு சம்பந்தப்பட்ட தொழிலு அவங்களுக்கு செட் ஆகும். அப்ப அவங்கள்ட்ட கேட்டப்ப அவங்க அதான் சொல்றாங்க. கார் தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப நடக்கிற தசாபுத்தியில அது கொஞ்சம் இப்ப பிரச்சனையா இருக்கும். தொழில்ல அடிபடுறோம். இப்ப பிரச்சனையா இருக்கும்னா, போன வாரம் தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த கார கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்கேன் அப்டின்னாங்க. அப்ப இதெல்லாம் அவங்க ஜாதகத்த பார்த்து நம்ம எடுத்தோம். அவங்க இன்னொரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, இப்ப அடுத்த வாரம் வந்து எனக்கு ஒரு ஆஃபர் வருது. கவர்மெண்ட்ல இருந்து. என்னன்னா, ஒரு இந்த ஃபுட்டு வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா? ஆ அந் கவர்மெண்ட் ஆபீசர். அவர வந்து நம்ம காலையில பிக்கப் பண்றது, ஈவினிங் டிராப் பண்றது. அது ஒரு சம்பளமா எனக்கு குடுப்பாங்க. என்னோட கார்ல போய் இந்த இந்த வேலை எனக்கு செட் ஆகுமா? அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க ஜாதகத்திலேயே சூரியன் சேர்க்கை பெறாரு. சனி கூட. அப்ப கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில அவருக்கு கட்டாயம் உண்டு. அப்ப இவங்க இந்த அடிஷனல் கேள்வி கேட்கிறப்ப அங்கேயும் வந்து அந்த பிரசனத்துல சூரியன் 11ல லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்ப உதயாதிபதி உதயத்த நோக்கியே பலமா வர்றாரு. கடக உதயம். உதயாதிபதி சந்திரன் உதயத்த நோக்கி பலமா வர்றாரு. உதயம் 6 4ஆம் இடமா வருது. அப்ப அவர் வண்டி வாகனம் தொழில பத்தி கேள்விங்கிறது சரிதான். உதயத்த நோக்கி சந்திரன் ஆட்சி பலத்தோட வர்றதுனால இவருக்கு அந்த
பவர் இருக்குது. பவர்னா அந்த வண்டி அந்த வேலை செய்யக்கூடிய தன்மை, பவர் எல்லாமே இவர்ட்ட இருக்குது. உதயாதிபதி பலமா இருக்கிறாரு. அப்ப நீங்க அத செய்யுங்க. கண்டிப்பா விரைவில் ஏன்னா சந்திரன் உதயத்த நோக்கி வர்றாரு. விரைவில் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்க தகுதியான ஆள் தான். இங்க சூரியன் லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. அரசுக்கு உண்டான கிரகம் நல்லா இருக்குது. நீங்க கட்டாயம் போய் செய்வீங்க. அப்படின்னு நம்ம சொன்னோம். இங்க கவிப்புல போய் சூரியனவோ அல்லது உதயாதிபதியோ போய் மாட்டியிருந்தா, கண்டிப்பா இவங்க அதுக்கு தகுதி இல்ல. இவங்களால செய்ய முடியாது. அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாரி கேள்விகளுக்கெல்லாம் நம்ம அந்த பிரசனம் முழுக்க முழுக்க சப்போர்ட் செய்யுது. இன்னைக்கு ஒரு பிரசனம் கூட நேத்து நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. மெசேஜ் போட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயதானவங்க. அவங்களோட பையன் வந்து வெளிநாட்டுல இருக்காப்ல. அவங்க எங்க ஒரு கிராமத்துல இருக்கிறாங்க. அவங்க மருமக சென்னையில இருக்காங்க. அங்க வேலைக்கு எதுவும் போறல. வீட்ல தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இவ்ளோ நாளா சரி மருமக இப்போ உள்ள ஜெனரேஷன் இங்க வந்து கிராமத்துல இருக்க மாட்டாங்க. அங்க தான் இருக்கிறாங்க. சரி அப்படின்னு இவங்க கொஞ்சம் லூஸ்ல விட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த 1 வாரம் 10 நாளா ஒரு டவுட் வருது. என் பையன் வெளிநாட்டுல இருக்காப்ல. இவங்க சென்னையில வேலைக்கு போல வீட்ல தான் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க வானா வரமாட்றாங்க. எங்களுக்கு ஒரு செய்தியெல்லாம் காத்து வாக்குல வந்துச்சு. எங்க மருமகள் வந்து இப்போ வேற யாருனாலும் கூட பழக்கம் இருக்குதா? அவங்க கொஞ்சம் ஒளிவு மறைவா தான் கேட்கறாங்க. அப்படின்னு நம்மள்ட்ட கேள்வி கேட்கறாங்க. அப்ப அவங்க கேட்ட நேரத்துக்கு நம்ம பிரசனம் போடுறோம். அந்த பிரசனத்துல உதயத்திலேயே கவிப்பு. உதயத்த கடந்தது பாம்பு உதயத்திலே தான். டிகிரி வேறையா கடந்து இதுல வந்து டிகிரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டிகிரிய வச்சு தான் யாரு யார கடக்கிறா, யாரு யார நோக்கி வர்றா அப்படிங்கிறத நம்ம எடுக்க முடியும். அப்ப உதயத்திலேயே டிகிரி வேறையா பாம்பு கடந்திருக்குது. அதேபோல சூரியன் அப்படின்னாலே, அவங்க கேள்விக்கு தன்மைக்கேற்ப நம்ம பலன சொல்லணும். சூரியன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தந்தை, மாமனாரு, அரசு இதெல்லாம் பொதுவா அவங்க கேள்வியா இருந்தா, நம்ம அந்த மாரி எடுப்போம். இங்க கேள்வியே வந்து அவங்க கேள்விய சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம அந்த சூரியன் அப்படின்னாலே அடுத்தவரோட கணவன், அடுத்தவரோட மனைவி. ஏன்னா காலபுருஷனுக்கு சூரியன் 7ல நீச்சம். பொதுவாவே 7ல சூரியன் சம்மந்தப்படுறப்போ, அது ஜாதகத்துல திருமண வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். 2 திருமணம் நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா இங்க பிரச்சனத்துல இவங்க கேள்வி கேட்ட பிறகு, அந்த சூரியன் ஏதாவது ஒரு வகையில பாதிப்படைஞ்சால், அது உண்மதான். இங்க சூரியனே வந்து கவிப்பு கவிக்குது. அப்போ இந்த பெண்ணுக்கு வேற ஒரு திருமணம் ஆன நபர் கூட பழக்கம் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே இங்க தெரிஞ்சிருச்சு. அப்ப இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெய்ட்டா சொல்ல முடியாது இல்லையா? கொஞ்சம் பக்குவமா, கொஞ்சம் நீங்க அந்த பொண்ண இங்க கூட்டு வந்து வச்சுக்கிட்டுருங்க. இல்ல அவங்க இந்த மாரி விஷயங்கள மட்டும் நம்மளால சொல்ல முடியாது. அப்ப அவங்க ஜாதகத்தையும் நீங்க எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். அ அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒரு ஒளிவு மறைவா தான் நம்ம சொல்ல முடியும். இத ஸ்ட்ரெய்ட்டா ஒரு குடும்பத்துல நம்ம சொல்லி பிரச்சனைய உண்டு பண்ண முடியாது. ஆனா நம்மளுக்கு பிரசன்னம் காட்டிக் குடுக்குது. இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த பிரசன்னம் முழுக்க முழுக்க நம்மளுக்கு சப்போர்ட் குடுக்குது, கை குடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்ப ஒரு தென் மாவட்டத்துல ஒரு பொண்ணு நம்மள்ட்ட கேள்வி கேட்கறாங்க. நான் வேலைக்காண்டி இங்க கோயம்புத்தூர் வரலான்னு இருக்கேன். இப்ப நான் அந்த இடத்துக்கு வந்தா எனக்கு கம்ஃபர்டபுளா இருப்பனா? எனக்கு வேலை நல்லபடியா கிடைக்குமா? இல்ல அங்க இருந்து என்னால வேலை செய்ய முடியுமா? அப்படின்லாம் கேள்வி கேட்கறாங்க. இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம அந்த பிரசனம் போடுறப்ப, இந்த பொண்ணு இங்க வந்தா அவங்களுக்கு பிரச்சனைய குடுக்குமா? இல்ல அவங்களுக்கு நல்லா நீடிச்சு இவங்க வேலையில இருப்பாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிரசனம் மூலியமா சொல்லலாம். அந்த பிரசனத்துல அங்க அந்த 7ஆம் இடத்திலேயே கவிப்பு. அப்ப நீ போனாலும் அங்க நீ கம்ஃபர்டபுளா இருக்க முடியாது. அந்த எதிர்நபர் உங்கள வந்து நல்லபடியா வச்சிருக்க மாட்டாங்க. நீங்க யோசனை பண்ணிக்கோங்க. கவனமா நீங்க முடிவெடுங்க. இங்க வர வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இப்ப இதே ஒரு
பொண்ணு நான் வெளிநாட்டுல வேலைக்கு போவேனா, வெளியூருக்கு வேலைக்கு போவேனா? ஏற்கனவே ஆல்ரெடி வெளிநாட்டுல இருந்து திருப்பி விசாவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் திருப்பி வெளிநாடு போலான்னு இருக்கேன். ஆனா இங்க எனக்கு பக்கத்து மாவட்டத்திலே ஒரு ஆஃபர் வருது. பேங்க் சம்பந்தப்பட்ட வேலை. நான் இத செலக்ட் பண்ணட்டா, அத செலக்ட் பண்ணட்டான்னு நம்மள்ட்ட பிரசனம் கேட்கறாங்க. அப்ப இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, வெளிநாடுன்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடம் பிரச்சனைய குடுக்குது. கவிப்பு இருக்கிறாரு. "நீ வெளிநாடு போக முடியாதும்மா. 9ஆம் இடம் இங்க நல்லா இருக்குது. நீ இங்க வெளி மாவட்டத்துக்கு வேணா போகலாம். வெளி மாநிலம், வெளி மாவட்டம் போகலாம்." அப்படின்னு சொல்றோம். "இல்ல எனக்கு விசாலாம் ரெடி பண்ணிட்டாங்க. 1 வாரத்துல என்ன வர சொல்லியிருக்காங்க. நான் அங்க தான் போலான்னு இருக்கேன். நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்னாங்க." இன்ன வரையும் அந்த பொண்ணு போகல. நம்மள்ட்ட பிரசனம் கேட்டு கிட்டத்தட்ட 5, 6 மாசம் ஆச்சு. அப்போ இந்த மாரி கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பிரசனம் மூலியமா அழகா தீர்வு குடுக்க முடியும். இந்த மாரி நெறைய பிரசனங்கள். ஒரு குழந்தை பிரசனமா இருக்கட்டும். இது போன வாரமே நடந்த பிரசனம் தான். குழந்தைய பத்தி கேள்வி கேட்கறாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் குழந்தை இல்ல. இந்த குழந்தை கன்சீவ் ஆன பிறகு நாங்க ஒரு சொத்து வாங்க முடியுமாங்கிற கேள்விலாம் கேட்கறாங்க. அவங்க கேள்வி கேட்கிற நேரத்திலேயே குருவ கவிப்பு கவிக்குது. கண்டிப்பா அந்த குழந்தைங்கிறது இப்ப உருவாகாது. உருவானாலும் அது பிரச்சனைய குடுக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனா இந்த நேரத்துல நம்ம அவங்கள சொல்லி சங்கடப்படுத்த முடியாது. இருந்தாலும் நம்ம சரி வெயிட் பண்ணலாம். ஆ அப்படின்னு நெனச்சோம். ஆனா அந்த குழந்தை உருவாச்சு. ஆனா இந்த நேத்து ஃபோன் பண்றாங்க. அதாவது அந்த குழந்தை வந்து ஆ கர்ப்பப்பையில போய் இதாகல. டியூப்லயே இதானதுனால டாக்டர் வந்து அந்த குழந்தைய ரிமூவ் பண்ண சொல்ட்டாங்க. அ மே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க அப்படின்னு. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி நம்மட்ட சொல்றாங்க. அப்புறம் தான் நம்ம உண்மைய சொன்னோம். அங்க குருவே கழுத்து கவிச்சுச்சு. இது 10 வருஷம் ஆனது. குழந்தைக்காண்டி வெயிட் பண்றாங்க. நம்ம இப்ப சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்லல. ஏன்னா நம்ம சொல்லியிருந்தா நம்ம ஜெயிப்போம். ஆனா அந்த நேரம் நம்மளுக்கு குழந்தைய பத்தி கேட்கிறப்ப நம்மளுக்கு சொல்ல வாய் வரல. ஆனா நம்மளுக்கு முன்னுக்கே அந்த பிரசன்னம் காட்டி குடுக்குது அழகா. குரு குழந்தைக்கு உண்டான கிரகம் குரு. அதவே கவிப்பு கவிக்கிறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தைக்கு இப்ப வாய்ப்பு இல்ல அப்படின்னு நல்லாவே தெரியுது. மெயினா இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரக உறவ கவிப்பு கவிக்கக் கூடாது. உதயாதிபதியே கவிப்பு கவிக்கக் கூடாது. அவங்க எந்த பாவகத்த கேட்கறாங்களோ, அந்த இடத்துல கவிப்பு இருக்கக்கூடாது. இத நீங்க மெயினா முக்கியமா பார்க்கணும். இப்ப ஒண்ணுமில்ல நம்ம நம்ம ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்கோம். எங்கேயோ இருந்து ஃபோன் பண்றாங்க. மேடம் வாஸ்து பார்க்கணும். எங்க இடம் வந்து வாஸ்து பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அ அந்த வாஸ்து எது பிரச்சனை எங்க இடத்துல இருக்குதான்னு ஒரு ஃபோன் கால் தான் பண்றாங்க. அந்த நேரம் நம்ம பிரசனம் போடுறோம். அந்த பிரசனத்துல 4ஆம் இடத்திலேயே மாந்தி. 4ஆம் இடத்திலேயே கவிப்பு. அப்ப நம்ம இங்க இருந்தே அந்த வீட்ல பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவா எடுக்க முடியும். சுக்கிரன கவிப்பு கவிக்குது. அந்த ஏற்கனவே அந்த பெண்கள் அந்த வீட்ல பிரச்சனை அப்படிங்கிறது அழகா நம்ம எடுக்க முடியுது. அங்க போய் பார்த்த பிறகு தான் தெரியுது, நம்ம என்ன பலன் எடுத்தோமோ அது அப்படியே அங்க நடந்திருக்குது. இந்த மாரி இந்த பிரசனம் பொறுத்தளவுக்கு நம்ம அனைத்து விதமான கேள்விக்கும் பலன் சொல்ல முடியும். பிரசனங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை. ஆனா நம்ம எடுக்கிறது கொஞ்சம் கவனம் கரெக்ட்டா எடுக்கணும். அந்த டிகிரிய பார்த்து கரெக்ட்டா எடுக்கிறப்ப, ஒரு அவசரத்துல நம்ம ஏதாவது மாத்தி கூட சொல்ல நேரிடும். நம்ம கவனக்குறைவுனால. அந்த மாரி 1, 2 பிரசனம் நம்ம மாத்தி சொல்லிருவோம். நானே ஒரு பிரசனம் மாத்தி சொல்லியிருக்கேன். ஆனா, நம்ம எடுக்கிறது கவனம் தேவை அப்படிங்கிறது தான் இந்த பிரசனத்துல. இந்த பிரசனம் எல்லாத்துக்குமே பார்க்கலாம். இதுக்கு மட்டும் தான் பார்க்கணுமா அப்படின்னா, திருமண பொருத்தத்துக்குமே ரொம்ப யூஸ் ஆகும் இந்த பிரசனம். இப்ப திருமண பொருத்தம் தான் பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கும். இது பொருத்தலாமா? வேண்டாமா? நம்ம ஜோதிடர்களுக்கே நெறைய பேத்துக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அப்படி இல்லாட்டி என்ன பார்க்கறாங்க, எ இவங்க பேரண்ட்ஸே போய் ஒரு ஜோசியர்ட்ட போய் என்ன பார்த்துட்டு வந்துடுறாங்க. திருப்பி இவங்க இன்னொரு ஜோசியர்ட்ட போறது. இல்ல பெண் வீட்ல ஒருத்தர பார்க்கறது. ஆண் வீட்ல ஒருத்தர் பார்க்கறது. இந்த மாரி இந்த திருமண பொருத்தத்த மட்டும் ஒரு 10 பேர் கைக்கு அந்த ஜாதகம் போய் வரும். அப்ப நம்மளுக்கே அதுல ஒரு திடமா முடிவு எடுக்க முடியாது. நம்ம இல்ல பொருத்தம் இல்லன்னு சொல்லுவோம். அப்ப அவங்க சொல்லுவாங்க, "பொண்ணு வீட்ல பொருத்தம் இருக்குது." அப்படின்னு அவங்க ஜோசியக்கார் சொன்னாங்க. நீங்க பொருத்தம் இல்லங்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாரி சிச்சுவேஷனுக்கெல்லாம்
இந்த பிரசனம் நம்ம நம்மளுக்கு வந்து பொருத்தம் போடுவோம். கரெக்ட்டா நம்ம மனசுக்கு அது கரெக்ட்டா இருக்குன்னு படும். இருந்தாலும் ஒரு சின்ன விதிவிலக்கு, ஒரு சின்னது நம்மளுக்கு கிராஸ் ஆகும். அப்ப என்ன பண்றது? நம்மளுக்கே ஒரு குழப்பத்த குடுக்கும். இது பொருத்தலாமா? வேண்டாமா? அப்படின்னு. அந்த நேரம் நீங்க ஒரு பிரசனம் போடுங்க. கரெக்ட்டா நம்மளுக்கு காமிச்சு குடுக்கும். ஒரு சில பிரசனம்லாம் பார்த்தீங்கன்னா, திருமணம்லாம் பேசி முடிச்சுடுவாங்க. ஏதோ ஒரு காரணத்துல திருமணம் நின்னு போயிரும். அப்ப இங்க யார் மேல தப்புன்னே அங்க தெரியாது அவங்களுக்கு. அந்த நேரம் நம்ம பிரசனம் அவங்க கேட்டாங்க, நம்ம போட்டோம்னு வைங்களேன், இது பையன் மேல தப்பு, இல்ல பொண்ணு மேல தப்பு அப்படின்னு அழகா நம்ம சொல்ல முடியும். இந்த மாரி எண்ணற்ற பிரச்சனைகள் நம்ம பார்த்து நெறைய தீர்வு குடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை மூலியமா வகுப்பு நெறைய நம்ம ஆன்லைன் வகுப்பு, நேரடி வகுப்பு இது எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்கோம். நேரடியாவும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைன் மூலியமாவும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம பார்த்த பிரச்சனைகள் அப்படிங்கிறப்ப, நான் என்னோட YouTubeலயே ஒவ்வொரு பிரசனத்த கூட போடுவேன். இந்த கேள்விக்காண்டி கேட்டாங்க. இந்த பதில் நம்ம சொன்னோம் அப்படின்னு கூட போட்டிருக்கோம். இப்ப ரொம்ப ரீச்சா போய்க்கிட்டு இருக்குது. இப்ப அரசியல் காலகட்டம் இல்லையா? இதுக்கு கூட நம்மள்ட்ட பிரச்சனை கேட்டாங்க. நான் அரசியல்ல ஈடுபடலாமா? அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்ப அந்த நேரம் நம்ம பிரசனம் போட்டிருக்கோம். உதயாதிபதி போய் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாரு. ஆனா உச்ச பலத்தோட. இங்க சூரியன் போய் நீச்சத்துல இருக்கிறாரு. அப்ப அது 11ஆம் இடத்துல. தனுசு உதயம். உதயாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல கடகத்துல உச்சமாகி அவரு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. அதேபோல 11ல வந்து சூரியன் நீச்சம். நம்ம சிம்பிளா பார்த்தோனே இந்த பிரசனத்துக்கு பலன் சொல்லிடலாம். உதயாதிபதி பலமா இருக்கணும். காராகிரகம் கெடக்கூடாது. கவிப்புல மாட்டக்கூடாது. அப்ப நம்ம இத சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நேரடியா நிக்க முடியாது. அரசியல்ல. ஈடுபட முடியாது. மறைமுகமா சப்போர்ட் செய்வீங்க. உங்க பையன் யாரும் நிக்க வச்சு நீங்க மறைமுகமா அவங்களுக்கு சப்போர்ட் செய்வாங்க. ஆனாலும் இதுல ஜெயிக்க முடியாது. அரசியல்ல ஈடுபடலாம். ஆனா ஜெயிக்க முடியாது. இதனால நீங்க நெறைய பணம் இழக்க நேரிடும். ஏன்னா இங்க 4ஆம் இடத்திலே கவிப்பு. கவிக்கிறது 2, 3 கூடய சனி பகவான. அப்ப 2ஆம் இடங்கிறது பொருளாதாரம், தனம் இதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்ப இங்க நீங்க பணம் நெறைய இழக்கக்கூடிய நேரிடும். இல்ல ஏதாவது வாக்கு ஏதாச்சும் குடுத்துட்டு ஏதாச்சும் அத மாட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி குடுக்கும். ஆனா இந்த அரசியல்ல இப்ப நீங்க தற்போது ஈடுபட்டா நீங்க ஜெயிக்க முடியாது. நீங்க உங்களுக்கு பதிலா வேற யாராவது நிப்பாட்டி நீங்க மறைமுகமான செயலா அப்ப அதுமே நீங்க ஜெயிக்க முடியாது. அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த மாரி நம்ம பிரசனத்துல அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்களோ, அந்த கேள்விய உள்வாங்கி, அதுக்கு தக்க நம்ம பலன் சொல்லணும் அப்படிங்கிறது தான். இந்த பிரசனத்துல ராகு நேரம் அந்த அதாவது கௌரி சொல்லுவோம் இல்லையா? கௌரி நேரம், ஏமகண்ட நேரம், ராகு நேரம் இதெல்லாமே இந்த பிரசனத்துல நம்ம எடுக்கணும். அவங்க கேள்வி கேட்கிற நேரம், அது என்ன நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு? அப்படிங்கிறத எடுத்தும் நம்ம அழகா அந்த பிரசனத்துக்கு நம்ம பலன் சொல்லலாம் அப்படிங்கிறது தான். இப்ப ஒருத்தர் அரசு சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு வைங்களேன், ஒரு உத்தி கௌரிலாம் ஓடுச்சுன்னு வைங்க, கண்டிப்பா அவங்களுக்கு அது வெற்றிய குடுக்கும். அரசு சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அவங்களுக்கு ஒரு வெற்றிய குடுக்கும். நீங்க அதுல ஈடுபடலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏதாவது உடம்பு தொந்தரவு இந்த மாரி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த பிரசனம் ரோக கௌரி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா, அது அவங்களோட நோய் அந்த தொந்தரவு எச்சாகும். அல்லது அந்த ரோக அ ஆ எச்சாகும். விஷகௌரி ஓடிக்கிட்டு இருக்கப்ப, ஏதாச்சும் இந்த தொழில் நஷ்டம், பில்லி, சூனியம் இந்த மாரிலாம் கேள்வி கேட்பாங்க. அப்ப அதனால அவங்களுக்கு பாதிப்பு அதிகமாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெயினா நெறைய அந்த பிரச்சனை எதுக்கெல்லாம் கேட்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் கேஸ் வம்பு வழக்குக்கு இந்த பிரச்சனை நெறைய கேட்பாங்க. நான் ஒரு வழக்கு போட்டிருக்கேன். நான் ஜெயிப்பனா? அந்த கேஸ் எப்ப எனக்கு முடியும்? இந்த மாரிலாம் நெறைய கேள்வி கேட்பாங்க. அதேபோல
எங்களுக்கு யாருனாலும் செய்வன செஞ்சு வச்சிருக்காங்களா? ஆவி தொந்தரவு இருக்கா? இந்த மாரி கேள்விகளும் நெறைய வரும் இதுல. அப்ப அந்த பிரசனம் நம்ம பார்க்கிறப்ப அந்த கேள்வி அவங்க கேட்டாங்கன்னு வைங்களேன், உதயத்த நோக்கி பாம்பு வந்தா கட்டாயம் அவங்களுக்கு செய்வன பிரச்சனை உண்டு. இதனால அவங்க பாதிக்கப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு செய்வன தொந்தரவு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதேபோல சோர கௌரிலாம் ஓடுச்சுன்னு வைங்களேன், பிரசனம் பார்க்கிறப்ப சோர கௌரி. அப்ப அவங்க வீட்ல யாருனாலும் ஒரு குழந்தைகள், இவங்களுக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தி, அவங்க வீட்ட விட்டு போய் ஓடி போறது. அப்ப அந்த சோர கௌரி நடக்கிறப்ப தான் அவங்க அந்த கேள்வியே நம்மள்ட்ட கேட்பாங்க. இப்ப சுபகௌரி, ஒரு சுபகௌரி ஓடிக்கிறப்ப ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க. வாகனம் வாங்கலாமா? வீடு வாங்கலாமா? உல்லாசம் வாழ்க்கை சார்ந்த கேள்வி, மனைவிய பத்தி கேள்வி. இதுக்கெல்லாம் அந்த சுபகௌரி ஓடுச்சுன்னா, அந்த பலன் அவங்களுக்கு சுபமா இருக்கும். ஏன்னா சுபகௌரிக்கு அதிபதி சுக்கிரன். ஒவ்வொரு கௌரிக்கும் ஒவ்வொரு கிரகம் இருக்கிறாங்க இல்லையா? இப்ப பணத்த பத்தி கேள்வி கேட்கறாங்க. அப்ப தன கௌரிக்கு குரு தான் அதிபதி. அப்ப பணம் சார்ந்த கேள்வி, குழந்தைகள் சார்ந்த கேள்வி, ஒரு சுப நிகழ்ச்சிக்கு அப்படிங்கிறப்ப தன கௌரி ஓடுனா, அந்த பலன அவங்களுக்கு அதிகப்படுத்தும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசன்னம் பார்க்கிறப்ப ஏதாச்சும் ஒரு நோய் பத்தி கேள்வி கேட்கறாங்கன்னு வைங்க. அந்த நேரம் எங்களுக்கு நோய் தீருமா? இல்ல எங்களுக்கு ரொம்ப முடியாம இருக்கும். சரியாகுமா? இல்ல என் மனைவிக்கு இப்படின்னு அந்த நோய் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கறாங்கன்னு வைங்களேன். உதயத்த நோக்கி சுக்கிரன் வந்தாருன்னு வைங்களேன், கண்டிப்பா அந்த நோய் அவங்களுக்கு விரைவில் குணமாகும். ஏன்னா சுக்கிரனுக்கு தான் சஞ்சீவி அப்படிங்கிற பெயரே. அதாவது இறந்தவங்கள காப்பாத்தக்கூடிய சஞ்சீவி மந்திரம், சஞ்சீவி மூலிகையை சுக்கிரன் தான் வச்சிருக்காரு. அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த உதயத்த நோக்கி சுக்கிரன் வர்றப்ப, கண்டிப்பா அவங்களுக்கு இறக்கும் தருவாயில் இருந்தா கூட, அவங்களுக்கு நோய் குணமாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாரி நம்ம பிரசனம் பார்த்து நம்ம அந்த பிரசனத்த நோட் பண்ணி, இதெல்லாம் நடந்துச்சா? நடக்கலையா? இன்னைக்கு ஒரு பிரசனம் கேட்கறாங்க, நம்ம பலன் சொல்லிட்டோம். ஏன்னா இந்த பிரசனங்கிறது விரைவா நம்மளுக்கு பலன் கிடைச்சிரும் இல்லையா? அதனால இத சொல்லிட்டோம் அப்படின்னு நம்ம நோட் பண்ணி வைப்போம். இந்த பலன் நம்ம இவங்களுக்கு சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு நாளைக்கோ, மறுநாளே அந்த ரிசல்ட் அவங்க சொல்லிருவாங்க கூப்ட்டு. "இப்படி நீங்க சொன்னீங்க, இப்படி நடந்துச்சு மேடம்." அப்படின்னு சொல்லிருவாங்க. அப்ப அந்த பிரசனத்த நம்ம நோட் பண்ணி வைப்போம். இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அந்த நெகட்டிவா வந்தா இப்ப நடக்காதுன்னு நீங்க 6 மாசம் இந்த பிரசனத்துல வந்து இப்ப இன்னைக்கு நடக்கல. அதே கேள்விக்கு நாளைக்கு ஒரு அதே கேள்விக்கு நாளைக்கு பிரசனம் பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இது இப்ப நடக்கல நெகட்டிவா பிரசனம் வந்திருக்குதுன்னா, ஒரு 6 மாசம் கழிச்சு தான் நீங்க அந்த அதே கேள்விக்கு பிரசனம் பார்க்கணும். சரிங்களா? அதேபோல ஒரு பிரசனத்துல வந்து கேள்வி கேட்கறாங்க. நான் வீடு இப்ப கட்டி, எனக்கு அதுல கொஞ்சம் கடன். வீட்டு வேலை நான் முடிக்க முடியல. எனக்கு பணம் பற்றாக்குறையா இருக்குது. என்னோட அம்மா, அண்ணன், தம்பிக எல்லாமே ஊர்ல இருக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட போய் என்னோட அம்மாட்ட போய் கேட்டா பணம் கிடைக்குமா? அப்படின்னு நம்மள்ட்ட கேள்வி கேட்கறாங்க. அப்ப அந்த பிரசனத்துல சந்திரனவே கவிக்குது. 2ஆம் இடத்திலே கவிப்பு, சந்திரன கவிக்குது. 2 கூடியவரவே மிதுன உதயம். 2ஆம் இடத்துல கவிப்பு. 2 கூடிய சந்திரனவே கவிக்குது. அப்ப சந்திரன்ங்கிறது தாய்க்கு உண்டான கிரகம். 2ஆம் இடங்கிறது பணம். அப்ப இவங்க போய் கேட்டா எப்படி அவங்க குடுப்பாங்க? அப்ப நம்ம சொன்னதுதான். கண்டிப்பா இப்ப அவங்க அம்மா பணம் குடுக்க மாட்டாங்க. அங்க வேணா சுக்கிரன் வந்து உச்ச பலத்துல இருந்தாரு, அந்த பிரசனத்துல. அவங்கள தவிர வேற யாராலும் உங்க அக்கா, தங்கச்சி, அத்தை இந்த மாரி யார்ட்டனாலும் கேட்டு பாருங்க. அவங்க கூட குடுத்து உதவி பண்ணுவாங்க. உங்க அம்மா இப்ப குடுக்க மாட்டாங்க. உதயமாடம் 6ஆம் இடமா வருது. இந்த 6ஆம், 8ஆம் இடம்லாம் சம்மந்தப்படுறப்ப, உதயமாடம் சம்மந்தப்படுறப்ப, அவங்களுக்கு அந்த காரியம் நடக்காது. நீங்க தேவையில்லாம போய் அங்க ஏதாவது நீங்க மனசு சங்கடப்பட்டு தான் வருவீங்க, அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னா சந்திரன கவிக்குது. காரகிரகம், தாய்க்கு காரகிரகம் சந்திரன். மனதுக்கு காரகிரகம் சந்திரன். அப்ப நம்ம அப்படியே தான் சொன்னோம். நீங்க போய் கேட்டு போய் பாருங்கன்லாம் சொல்லல. நீங்க போவீங்க.
நீங்க நான் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நீங்க போவீங்க. போய் அங்க உங்களுக்கு பணம் கிடைக்காது. நீங்க மன வருத்தத்துல தான் திரும்பி வருவீங்கன்னு. அதே போல அவங்க அங்க போனாங்க. அவங்களுக்கு பணம் கிடைக்கல. அங்கருந்து மாணிக்கே பஸ் ஏர்றப்ப அழுதுகிட்டே எனக்கு ஃபோன் பண்றாங்க. சரி உங்க அக்கா அவங்கள்ட்ட ஏதாச்சும் இருந்தா கேட்டு பாருங்க. இங்க சுக்கிரன் அந்த பிரசனத்துல கொஞ்சம் வலுவா இருக்குது. கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அவங்க அக்கா வீட்டுக்கு போயி அவங்க கொஞ்சம் ஆறுதலா பேசி தர்றோம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்னாங்க. இந்த மாரி இந்த கேள்விகளுக்கெல்லாம் இது சார்ந்த கேள்விக்கெல்லாம் பிரசனம் மூலியமா நம்ம அழகா அவங்களுக்கு சொல்ல முடியும். இதே இந்த பத்திரம், ஒரு வீடு கட்டுறாங்க. பக்கத்து இடம் நீங்களே சேர்த்து வாங்கிக்கங்கன்னு அந்த இடத்துக்காரங்க சொல்றாங்க. அப்ப அந்த இடத்த நான் வாங்கலாமான்னு கேள்வி கேட்கறாங்க. அந்த பத்திரம் டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம பிரசனத்து மூலியமா சொன்னோம். அந்த புதனவே கவிச்சுச்சு. அப்புறம் பார்த்தா அவங்களாலேயே பத்திரத்த அவங்க எடுக்க முடியல. அந்த பத்திரம் வந்து ஏதோ ஒரு வில்லங்கத்துல இருக்குது. அப்படின்னு அந்த இடம் குடுக்குறேன்னு சொன்னவங்களே, அந்த பத்திரத்த அவங்க ரெடி பண்ண முடியல. நான் இந்த இடத்த வாங்கிக்கலாமான்னு தான் நம்மள்ட்ட இவங்க கேள்வி கேட்டாங்க. ஆனா இங்க புதன கவிக்கிறதுனால அந்த பத்திரத்துல ஏதோ வில்லங்கம் இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னோம். அங்க உதயாதிபதியும் பலம் இல்லாம இருந்தாரு. இத வாங்கக்கூடிய அமைப்பு உங்கள்ட்ட இல்ல. நீங்க வாங்க முடியாது. இதனால அந்த பத்திரமும் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே போலயே அந்த பத்திரம் வந்து பிரச்சனையா தான் இருக்குது. வில்லங்கத்துல இருக்குது. அப்போ இந்த மாரி கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பிரசனம் மூலியமா பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான். டைம் 9 ஆச்சு. சார் சார்? சௌமியா? ஆமா வணக்கம்மா. வணக்கங்க. அம்மா வந்து இப்போ லேட்டா வந்தாலும் நமக்கு லேட்டஸ்டா நிறைய பாயிண்ட் வந்து ரொம்ப ஜம்முன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஜாமக்கோல் பிரசனங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம நிறைய இடத்துல ஒரு பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட அங்கமா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கான சந்தேகங்கள் இருக்கும். ஸோ இன்னைக்கு பாடத்திட்டத்துல யாருக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் ஒருத்தரா நேம் சொல்றேன். ஸோ நீங்க அம்மா கிட்ட டவுட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம இப்ப எந்த ஒரு காரியம் இது பண்றதா இருந்தாலுமே வந்து ஒரு முக்கியமான இது எடுக்கிறப்போ நம்ம பிரசன்னம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா அதுவும் நம்ம ஜோதிடரா இருக்கிறப்ப வந்து அதை நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ அதனால வந்து நீங்க இன்னைக்கோட இதுல வந்து சந்தேகம் இருக்கும். ஸோ ஒருத்தரா நம்ம டவுட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த செஷன் வந்து லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன் அப்படிங்கறதுனால கண்டிப்பா வந்து ஸ்டார் ஆன் என்எஸ்டோ டிவி யூடியூப்ல இருக்கும். சோ நீங்க இதுல பார்க்காதவங்க கூட அதுல போய் பாத்துக்கலாம். சோ இப்போ அஸ்ட்ரோவர்த்தினி பர்வதா மேம், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க மேம். வணக்கம் மேடம். வணக்கங்க. மேம் இப்போ எனக்கு இதுல என்ன டவுட்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் பாதில இருந்தா கொஞ்சம் கலந்துட்டு வெளியே போயிட்டு இருந்தேன். மேம் இப்போ சரிங்க. எல்லாருக்கும் இந்த பிரசனம் நீங்க பார்க்கலாம்னு சொல்றீங்க. அதாவது ஒருத்தவங்க வந்து படிப்புக்கு கேக்குறாங்க, மேல் படிப்புக்கு அண்ட் வந்து ஒரு நீங்க சொன்ன பையனுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு பொருள் காணும் அந்த மாதிரி எல்லாமே கேட்கலான்றீங்க. ஆனா அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு ½ அவங்க எந்த டைம்ல கேக்குறாங்களோ அந்த டைம்ல அவங்க பேசும்போது எடுக்கணுமா இல்ல முடியும் போது எடுக்கிற டைமா மேடம் அது? இல்ல அவங்க வந்து இப்ப ஸ்ட்ரெயிட்டா உங்கள்ட்ட கேள்வி கேட்டாங்கன்னு வைங்க, உங்களுக்கு கால் பண்றாங்க. கால் பண்றப்ப, "மேடம் நானு ஒரு பொருள் காணோம் எங்க வீட்ல. அந்த பொருள் எங்க கிடைக்கும்?" அப்படின்னு கேட்கறாங்கன்னு வைங்க. அப்ப நீங்க அந்த நேரத்த நோட் பண்ணலாம். இப்ப ஒரு சிலர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருப்பாங்க. ஃபோன் எடுத்தோனே, "என்னங்க நல்லா இருக்கீங்களா? என்ன பண்றீங்க?" இதெல்லாமே பேசிட்டு கடைசில உங்கள்ட்ட கூப்பிடலான்னு இருந்தேன். நம்ம வீட்ல ஒரு பொருள் காணா போச்சுங்க. அது எங்க கிடைக்கும்? எங்க இருக்கும்? ஏதாவது நீங்க ஜோசியரு, நீங்க ஜாதகம்லாம் பார்க்குறீங்க, பிரச்சனைலாம் பார்க்குறேங்கிறீங்க. அ அது ஏதாவது நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? அப்படின்னு கேட்பாங்கன்னு வைங்க. ஓகே. அப்ப அவங்க எந்த நேரம் அந்த கேள்வி கேட்கறாங்களோ, அந்த நேரத்த நீங்க நோட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து அந்த கேள்வியோட கருங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே மேடம். இப்போ அந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு என்ன வந்துன்னா, உதயம் ஆருடம் பிளஸ் கவிப்பு. அத உதயத்தை நோக்கியோ இல்ல ஆருடத்தை நோக்கியோ இல்ல கவிப்பியோ வந்து பாம்பு, அதாவது நம்ம ராகு கேதுக்கள் இருந்தாங்கன்னா அது வந்து நடக்குமா நடக்காதா மேடம்? பாம்புங்கிறது எந்தெந்த விஷயத்துக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய பத்தி கன்சீவ் பத்தி கேள்வி கேட்டாங்கன்னா, பாம்பு உதயத்த நோக்கி கண்டிப்பா வரும்.
அப்ப நீங்க அந்த பாம்பு வந்து கண்டிப்பா அவங்க கன்ஃபார்ம் ஆவாங்க, கன்சீவ் ஆவாங்க, கன்ஃபார்ம்னு சொல்லலாம். வெளிநாடு பத்தி கேள்வி கேட்கிறப்ப கண்டிப்பா அந்த பாம்புங்கிறது கண்டிப்பா வெளிநாட்டு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருள் காணல, பாம்பு அப்படின்னா, பாம்புனா நீங்க மத்த இதையும் கவனிச்சு தான் நீங்க சொல்லணும். பாம்பு மட்டும் வச்சு நீங்க சொல்லக்கூடாது. கவிப்பு எந்த கிரகத்த கவிக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்ப இத உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு பொருள் காணோம்னாங்க. அந்த உதயத்த நோக்கி பாம்புங்கிறப்ப, உதயத்த நோக்கி வர கிரகத்த வச்சு, அந்த பொருள் எங்க இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இப்ப அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் காணோம். உதயமாடம் 4ஆம் இடமா வந்துச்சு, நான் போட்ட பிரசனத்துல. உதயத்த நோக்கி பாம்பு அப்படிங்கிறப்போ, அந்த கவிப்பு வந்து அ என்ன அவங்க பொருள் காணோம்னு கேட்டாங்கன்னா, ஒரு மோதிரம் என்னமோ காணோம்னு கேட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அப்ப கவிப்பு வந்து அந்த பொருளுக்கு உண்டான கிரகத்த கவிக்கல. அதாவது உதயத்த நோக்கி பாம்பு வர்றது எதுக்கு சொல்றேன்னா, பாம்புனா ரொம்ப நீளமான பொருள் இல்லையா? பாம்புனா கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்க சொல்ல வேண்டாம். மத்ததுங்களையும் கவனிக்கணும். அப்ப பாம்பு நீளமானது அப்டின்னா, நம்ம இப்ப துணிமணி அப்படிங்கிறதுல நீளமான துணி எதுங்க? சாலை, சேலையா? புடவ. அந்த இதுல பாருங்க, புடவைக்கு அடியில பாருங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா பாம்ப வச்சு நம்ம கிடைக்காதுன்னு முடிவுக்கு வரக்கூடாது. பிரசன்ன ஒரு அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவா வந்தா, நீங்க இத சொல்லி பாருங்க. அதுல அவங்க கிடைக்கல அப்படின்னா, நீங்க அது அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். ஏன்னா பாம்ப மட்டும் வச்சு நம்ம நெகட்டிவா சொல்ல வேண்டாம். நடக்காதுன்னு சொல்ல வேண்டாம். பாம்புக்கு காரணம் உண்டான பொருட்கள்ல பாருங்கன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு. மேடம் இப்போ இன்னொரு ஒரே அந்த ஒரு மாரி கேள்வி. நாங்க சொல்லி அந்த சேலைக்கு அடியில இருந்து எடுத்தாங்க. ஓ, அந்த உதாரண பிரச்சனை எனக்கு டேட் டைம்லாம் எனக்கு தெரியல. ஆஃபீஸ்ல இருக்குது. அது சேலைக்கு அடியில இருந்து எடுத்தாங்க. சூப்பர். மேடம் இப்போ அதனால எனக்கு அத நீங்க பாம்ப மட்டும் வச்சு நீங்க சொல்ல வேண்டாம். கவிப்புல அந்த கிரகம் கவிச்சா கண்டிப்பா அது கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஓகே மேடம். இப்போ உதயம் 6 பிளஸ் கவிப்பு 6, 8, 12 இல்லன்னா எத மாதிரி வந்தா நடக்கும், எது நடக்காது மேடம் அந்த விஷயங்கள்? அதுதாங்க காரக கிரகம் கவிப்புல மாட்டக்கூடாது. இப்ப ஓகே. காரக கிரகம்னா நான் சொன்னேன் இல்லையா? அரசு சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கறாங்கன்னா, சூரியன் போய் கவிப்புல மாட்டுனா, அவங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்போ, அவங்க என்ன கேட்கறாங்களோ அது கிடைக்காது. ஓகே அது மேடம். தனியார் துறையில வேலை வாய்ப்பே கிடைக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. தனியார்ல கிடைக்கும். அவங்க மெயினா அரசுல கேட்கறாங்களா? தனியார்ல கேட்கறாங்களா? அரசுல கேட்டிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அந்த அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்காது. தனியார்ல கிடைக்கும். ஓகே மேடம். அதுக்காண்டி வேலையே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஓகே ஓகே மேடம். மேடம் இப்போ அந்த இந்த மாதிரி அந்த காரகம் இப்போ நான் இப்ப ஒரு பிரசவம் சொன்னேன் இல்லையா? எங்க அம்மா வீட்ல போய் பணம் கேட்கலாமான்னு அந்த பொண்ணு கேட்டாங்க. இங்க சந்திரன தான் கவிப்பு கவிச்சுச்சு. கண்டிப்பா உங்க அம்மா குடுக்க மாட்டாங்க. ஆனா சுக்கிரன் பவரா இருந்தாரு. உச்சமா இருந்தாரு. அதாவது மிதுன உதயம் 2ஆம் இடத்துல கவிப்பு. 2ஆம் அதிபதி சந்திரனவே கவிப்பு கவிக்குது. 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்ச பலத்தோட இருக்கிறாரு. அப்ப நம்ம சொன்னது இதுதான். அதாவது சந்திரன்னா அம்மாட்ட உங்க பணமே உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்ல வேண்டாம். அவங்க கேட்டத அம்மாட்ட கேட்கலாமா? அம்மா குடுப்பாங்களா? அப்ப 2ஆம் இடத்துல கவிப்பு இருப்ப அம்மா குடுக்க மாட்டாங்க. சந்திரன கவிக்கிறனால காரக கிரகத்த கவிக்கிறனால பணம் அம்மா குடுக்க மாட்டாங்க. பணம் இப்ப கிடைக்காது. சுக்கிரன் உச்ச பலத்தோட இருக்கறனால, ஒரு வாய்ப்பு நீங்க அத்தையோ, இல்ல அக்கா, தங்கச்சியோ கேட்டு பாருங்க. அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே போல அன்னைக்கு நடந்த நிகழ்வு அவங்க அம்மா குடுக்கல. அவங்க அழுதுகிட்டே சங்கடப்பட்டுட்டு பஸ் ஏறுறப்ப நம்மளுக்கு கூப்ட்டாங்க. சரி அதுக்கு அப்பதான் அவங்க அக்கா கால் பண்ணி, "இங்க வீட்டுக்கு வந்துட்டு போ" அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போலான்னு இருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு சொன்னாங்க. அப்ப அங்க சுக்கிரன் அங்க நல்லா வேலை செய்யுது. அப்ப போய் அப்ப அவங்க பணம் கிடைக்கல. ஒரு ஆறுதல் பேசி வாங்கிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்தாங்க. ஓகே மேடம். ஏன்னா 2ஆம் இடத்துல கவிப்புங்கிறப்ப பணம் கிடைக்காது அவங்களுக்கு. காரக ஒரு சந்திரனே கவிக்கிறனால அம்மா மூலியமா கிடைக்காது. கண்டிப்பா மேடம். மேடம் இப்போ உள்வட்ட கிரகங்கள் வெளிவட்ட கிரகங்கள் 2 இருக்கு இல்லைங்களா? கோச்சாரம் பிளஸ் அந்த ஜாமக்கோள் கிரகம். இதுல வந்து எது madam ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்கணும்? இல்ல 2மே மிங்கிள் பண்ணி தான் பார்க்கணுமா? நான் எடுத்துக்கிறது வந்து ஜாமக்கோ கிரகத்துலருந்து எடுப்பேன். அதாவது நம்ம கோச்சார கிரகங்கள் வந்து நம்ம கோச்சார பிரச்சனை பார்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிறது வந்து ஜாம கிரகத்த மெயினா எடுப்பேன். அதுதான் எனக்கு கை குடுக்குது. வெளிவட்ட கிரகங்கள் அந்த ஜாம கிரகங்கள அமைச்சு நம்ம பலன் எடுக்கிறப்போ, அது அக்யூரேட்டா செய்து உள்வட்ட கிரகங்கள் இதுக்கு சப்போர்ட் செய்யும். உள்வட்ட கிரகம்
வெளிவட்ட கிரகத்தை இப்ப சந்திரனை போய் தொடுறப்ப அந்த காரியம் வேகமா நடக்கும். உள்கட்ட சந்திரன், வெளிக்கட்ட சந்திரனை தொடுறப்ப விரைவில் அந்த காரியம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். இது உள்கட்ட சந்திரன் சனி, உள்கட்ட சனி பகவான், வெளிக்கட்ட சனி பகவான் ஏதாவது உதயத்துல சம்பந்தப்படுறப்ப தாமதமாகும். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. மாத கிரகங்கள் அப்படிங்கிறப்ப மாச கணக்குல நடக்கும் அப்படின்னு உள்கட்டத ஒரு 10% எடுத்துக்குவோம். ஆனா மெயினா வெளிக்கட்ட கிரகங்களை நம்ம கணக்கு போட்டு அமைக்கிறோம் இல்லையா? ஓகே மேடம், சிறப்பா இருந்தது மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே, தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் யாராவது டவுட் கேக்குறீங்களா? நன்றி. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்க டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்கிடையில உங்க பெயர், கான்டாக்ட் நம்பர் நீங்க கொடுத்துருங்கம்மா. ஓகேங்க, என்னோட பெயர் வந்து பிரசன்ன ஸ்ரீராஜுங்க. காங்கேயம் ரோட்ல நாச்சிபாளையம் பஸ் ஸ்டாப்ல நமது ஆபீஸ் இருக்குது. அங்கதான் நம்ம கருத்தரங்கம் போட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு 12 கருத்தரங்கம் முடிச்சிட்டோம். 1 வருஷம் நடத்திட்டோம். நானும் கவிதா சக்திவேல் மேடம் சேர்ந்து 2 பேர் நடத்திக்கிட்டு இருக்கோம். திருப்பூர் சகோதரிகள் அப்படிங்கிற பேர்ல. என்னோட நம்பர் வந்து உங்களுக்கு எது டவுட்னா நீங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. பிரஸ்தான சம்பந்தப்பட்ட கேள்வி இல்ல பிரசனம் படிக்கணுங்கிறவங்களும் கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் கொடுத்துட்டீங்களாமா? ஈஸ்வரிமா, நான் பேசுறது நம்பர் கொடுத்தாச்சுங்க. கொஞ்சம் அது கிளியரா இல்ல கேக்குதுங்க, நான் பதில் சொல்லிட்டேனே, நம்பர் கொடுத்தாச்சு. அதான் கொஞ்சம் கிளியரா இல்லன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை என்னோட பெயர் வந்து ஜோதிடவாணி பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரி ராஜுங்க. நம்பர் வந்து 9994031853. ஓகே, தேங்க்யூமா. வேற ஏதாவது டவுட்ஸ் கேக்குறீங்களா? ஹேண்ட் ரைஸ் சௌமியா, பண்ணுங்க. கேக்குதுங்களா? கேக்குதுமா, கேக்குது. இப்ப கேக்குது. சோ வேற யாராவது டவுட்ஸ் கேக்குறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அம்மா கிட்ட டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேமா. ஸோ கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெக்கார்டட் செஷனுக்கான ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில இருக்கும். ஸோ அப்ப பார்த்துட்டு கூட அம்மா நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க டவுட்டா இருந்தாலும் சரி, மற்றபடி வேற உங்களுடைய சுயஜாதகத்துக்கு ஏதாவது தொடர்பு கொள்ளணும்னாலும் நீங்க அவங்களுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க தொடர்பு கொண்டுக்கலாம். அம்மா, நம்ம நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாங்களா? நன்றிப்பா, நிறைவு பண்ணிக்கலாம். மிக்க நன்றிகள். தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயம் மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும், முத்துப்பாண்டி அவர்களுக்கும், சௌமியா அவர்களுக்கும் மிக்க நன்றிகள். ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் மேம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து ரைட், இவ்வளவு நேரமும் வந்து எங்களுக்கு ஜாமோகோல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ரொம்ப அற்புதமா நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு கேட்ட சந்தேகங்களும் தீர்த்து வச்சிட்டீங்க. உங்க நம்பரும் கொடுத்துருக்கீங்க. நான் மீண்டும் சொல்றேன், இந்த ஒவ்வொரு வாரம் நிகழ்ச்சியும் ரெக்கார்டட் லைவ் செஷன் அப்படிங்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில இருக்கும். சோ நீங்க மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியை பார்த்து அம்மா சொன்ன எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். குறிப்புகள் ஏதாவது நோட் பண்ண தவறி இருந்தாலும் நோட் பண்ணிக்கலாம். அவங்க நம்பரும் கொடுத்துருக்காங்க. திருப்பூர்ல இருக்காங்க. லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் வச்சிருக்காங்க. சோ நீங்க கண்டிப்பா வந்து அவங்க
பிரசன்னம் ரிலேட்டடான டவுட்ஸ் queries எதுவும் நீங்க கேட்டுக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சி 240வது வாரம் நிகழ்ச்சியை அற்புதமாக முடித்து கொடுத்தமைக்காக திருமதி ஈஸ்வரிராஜ் அம்மா அவர்களுக்கு இருக்கரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவங்களை வந்து ரொம்ப எப்படி ஸ்பெஷலா வெல்கம் பண்ணுமோ அதே மாதிரி நன்றிகளையும் வந்து தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் சார்பாகவும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனரும் எங்களது குருநாதருமான டாக்டர் MKR அவர்களின் சார்பாகவும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிர்வாக குழு சேவைக்குழு உறுப்பினர்கள் மற்றும் தர்மசாஸ்தாவின் மாணவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில லைவ்லயும் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மூலமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் நாலேஜ் கெயின் பண்ணி இந்த நிகழ்ச்சி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டே இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் இருக்கரம் கூப்பி தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயம் சார்பாக இந்த நேரத்தில் நன்றி கொள்கின்றேன். சக்சஸ்ஃபுல்லா 230வது வாரம் முடிச்சிட்டோம். ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் பத்தியும் மேட்ரிமோனி பத்தியும் நான் சொல்லுவேன். அதை இன்னைக்கு வந்து நான் நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே நான் சொல்லிட்டேன். சோ அதனால கண்டிப்பா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நேம் இப்ப நான் மறுபடியும் ஒரு தடவை ஷேர் பண்றேன். நம்ம டிஎஸ்ஜேவோட அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நீங்க எனக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு நான் கம்ப்ளீட் செட் ஆஃப் டீடைல்ஸ், ப்ரௌச்சர், டெமோ வீடியோ, எந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணணும், எவ்வளவு எல்லா டீடைல்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். ஒன்ஸ் யூ ஆர் ஓகே நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணலாம். என்னுடைய பெயர் சௌமியா. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 7305731547 7305731547. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க. அப்ளிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனலி 240வது வாரம் நிகழ்ச்சியை 6 வாரமாக அற்புதமாக நாம் முடிச்சிட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் 241வது வாரம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறந்த ஜோதிட ஜாம்பவானுடன் அற்புதமான ஒரு ஜோதிட தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌமியா, தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் தொகுப்பாளினி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி ஈஸ்வரிமா. மீண்டும் சந்திப்போம். நன்றி.